காட்டில் ஜாக்கும் ஜில்லும் அப்படின்ற இரண்டு காகங்கள் வாழ்ந்து வந்தன. இந்த காகங்கள் ஒரு சாக்லேட் பைத்தியங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் நிறைய சாக்லேட் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த காகங்கள் வீடு முழுக்க சாக்லேட் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த காகங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த சாக்லேட் தான் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சாக்லேட் பைத்தியங்க இந்த ஜாக்கும் ஜில் என்ற காகங்களும். ஜாக், அந்த சோனா குருவி நம்ம கிட்ட கடன் வாங்குச்சு. அந்த கடனை இன்னும் திருப்பி தரல. அதை வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் அதோட கடனை கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்காகவும் ஜில்லுக்காகவும் பேசிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சோனா குருவி இருக்கும் கடைக்கு ஜில்லுக்காகவும் போய் பார்த்துச்சு. இந்த சோனா குருவி காட்டில் மிட்டாய் விட்டு கொண்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜில்காகம் பார்த்துட்டு இருந்தது. உடனே அங்கே வந்த கிக்கி, ஆன்ட்டி எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுங்க, எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால வாங்கிட்டு போகிறேன், எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் கொடுங்க அப்படின்னு கிக்கி அந்த கடைக்கு தனக்கு தேவையான சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போனான். அதே மாதிரி நிறைய குழந்தைங்க சோனாவோட கடைக்கு நிறைய சாக்லேட்ஸு எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. யாரோ மறைந்திருந்து என் கடையை உற்று பார்த்ததாக தெரிகிறது. அது யார் என்று தெரியவில்லை. இந்த ஜாக்காகவும் ஜில்காகவும் சோனா குருவியோட வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு பார்த்தாங்க, அங்கே யாரும் இல்லை. ஆட, இந்த சோனா வீட்டை பூட்டி விட்டு எங்கே சென்று இருக்கிறது, நாங்கள் கொடுத்த கடனை கேட்பதற்காக வந்தோம். ஆனால் இந்த சோனா குருவியோ வீட்டை பூட்டி விட்டு எங்கே சென்று இருக்கிறது அப்படின்னு இந்த காகங்கள் சோனாவின் வீட்டையே பார்த்து கொண்டு இருந்தனர். பியூட்டி, அந்த மோசமான காகங்கள் இங்கே உன் அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு, அம்மாவை புயல் காத்தில் அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு என்ன சொன்னாலும், அந்த காகங்கள் என்ன சொன்னாலும் நீ நம்பாத, வீட்டுக்குள்ளேயே பத்திரமா பூட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சோனா தன்னோட மகள் பியூட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தது. அந்த மோசமான காகங்கள் என்ன சொன்னாலும் அந்த காகங்கள் நான் சொல்கிறத நான் நம்பவே மாட்டேன் அம்மா அப்படின்னு பியூட்டியும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. இதே மாதிரி அந்த காகங்கள் வந்தால் நான் அந்த காகங்களை நான் ஏமாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டியும் சொல்லிட்டு இருந்தது. பின்பு சோனா தன் மிட்டாய் கடைக்கு செல்லலாம்னு சொல்லிட்டு தன் மிட்டாய் கடைக்கு கூறப்பட்டது. சோனா இந்த மோசமான காகங்களிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று நினைத்து கொண்டு சென்றது. பின்பு அங்கே வந்த இரண்டு மோசமான காகங்களும் இந்த பியூட்டி உள்ளே இருக்கிறத எப்படியோ பார்த்துட்டாங்க. இந்த சோனா எங்கேயோ சென்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூட்டாய் வைத்து இந்த பியூட்டியை உள்ளே வைத்து பூட்டி விட்டனர். அங்கிள், என்ன உள்ள வச்சு பூட்டாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள் அப்படின்னு பியூட்டியும் உள்ளே இருந்து அழுதுகிட்டே இருந்தா. இந்த மோசமான காகங்கள், உன் அம்மா வந்த பிறகுதான் உன்னை வீட்டிலிருந்து திறந்து விடுவோம் அப்படின்னு இந்த இரண்டு காகங்களும் சொல்லி கொண்டு இருந்தனர். உன்னுடைய அம்மா என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனை திருப்பி தந்தாலும் நாங்கள் கதவை திறந்து விடுவோம் அப்படின்னு இந்த காகமும் சொல்லிட்டு இருந்தது. உடனே அங்கே வந்தது சோனா. வந்துட்டியா சோனா, நீ வாங்கின கடனை உடனே திருப்பிதா, இல்லைனா உன் மகள் பியூட்டியை உள்ளே வச்சு நாங்கள் பூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு காகங்களும் சோனா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நீ வாங்கின கடனை தா, இல்லைனா எங்களுக்கு நிறைய மிட்டாய்களை எடுத்துகிட்டு நீ வேலை செய்கிற கடையிலேருந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு கொடு அப்படின்னு ஜாக்காகவும் சொல்லி கொண்டு இருந்தது. உடனே சோனாவும், சரி ஜாக் அண்ணா, உங்களுக்காக நான் மிட்டாயை கொண்டு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை செய்கிற கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு சோனா. உடனே எடுத்துட்டு வா சோனா, நீ எங்ககிட்ட தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காத அப்படின்னு ஜாக்காகவும் சொல்லி கொண்டு இருந்தது. இந்த சோனா குருவியோ தன் வேலை செய்கிற கடைக்கு
போச்சு. ஒரு பெட்டி ஃபுல்லா தேங்காய் ஓடுகளை வைத்து நிரப்பியது இந்த சோனா. இந்த காகங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டி நிறைய தேங்காய் சிரட்டைகளை எடுத்து நிரப்பியது. இந்த காகங்களுக்கு மிட்டாய் வேண்டுமா இல்லை சிரட்டை வேண்டுமா என்று சொல்லிக்கொண்டு சிரட்டை எல்லாம் நிரப்பி இந்த பெட்டியை இந்த காகங்களிடம் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு சோனா. வா சோனா, உனக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். எங்களுக்கு மிட்டாய்களை உடனே கொடு, அப்போதான் உன் மகள் பியூட்டியை நாங்கள் வெளியே விடுவோம் அப்படின்னு சொன்னது ஜாக்காகும். உடனே இந்த பெட்டியை எடுத்து ஜாக்காவிடத்திடம் கொடுத்தது சோனா. ஜாக்காகத்திற்கும் ஜில்காகத்திற்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இந்த பெட்டி நிறைய சாக்லேட்டுகள் இருக்கின்றன, இதை எப்படியாவது இன்னைக்கு சாப்பிட்டு விட வேண்டும் அப்படின்னு இரண்டு காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டன. இன்னைக்கு நிறைய சாக்லேட்டுகள் இந்த சோனாவால் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு இந்த இரண்டு காகங்களும் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு சென்றனர். பெட்டியை அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு சென்றனர். இந்த இரண்டு காகங்களும் இன்னைக்கு நிறைய சாக்லேட்டை சாப்பிட்டு விட வேண்டும் என்று அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு சென்றனர். அந்த பெட்டியை கொஞ்ச நேரத்திலேயே திறந்து பார்த்தார்கள் இந்த காகங்கள். திறந்து பார்த்தவுடன் அது நிறைய தேங்காய் சிரட்டைகள் இருப்பதை பார்த்தார்கள். பார்த்தவுடன் இந்த இரண்டு காகங்களும் அதிர்ச்சியாகி விட்டன. ஐயோ, அந்த சோனா நம்மளை நல்லாக ஏமாத்தி விட்டது. இந்த பெட்டி நிறைய சாக்லேட்டுகளை கொடுக்கும் என்று பார்த்தால் இந்த பெட்டி நிறைய சிரட்டைகளை வைத்து விட்டது என்று இந்த காகங்கள் ஏமாந்து போயின.